பெரிய மூளை உலைங்க. வண்டி அம்மா வந்து ஆசைப்பட்டு பையன் கேட்கறாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு டியூ 5000 ரூபா முன் பணம் கட்டியாச்சுங்க. ஒரு டியூ கட்டியாச்சு. உடம்பு சரியில்லைன்னு கட்ட முடியலன்னு நாங்கள் சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர், மிரட்டுனாங்க. 2 பேரும் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் மிரட்டுனாங்க. நான் வந்து சரி 30ஆம் தேதி ஒரு டியூ கட்டிடுங்க, நான் வண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பேருமே. சரி ஒரு டியூ கட்டிட்டு நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லி நேற்று வந்தேங்க. நேற்று வந்ததுக்கு ஒரு டியூ கட்டினா நான் தரமாட்டேன், 2 டியூ கட்டுங்க அப்போ நான் தரேங்க. எங்கள் பையன் உடம்பு சரியில்லாத பையன், கொஞ்சம் மனசளவுக்கு பண்ணுங்கன்றதுக்கு நான் பண்ண முடியாதுங்கம்மா, நான் உங்களுக்கு செலவு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 டியூ கொடுத்தா தான் நான் வண்டி தருவேன் அப்படின்னாங்க. இப்போ 5 மணிக்கு வர சொல்லிவிட்டு 2 டியூ கட்டினா தரேன்னாலே கட்டுறேன், பணம் கட்டுறாங்க. பையன் அழுகுறான் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ 2 டியூ கட்டினாலும் நான் வந்து இப்போ பேங்க்கு க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் வண்டி தர முடியாது அப்படிங்கிறான்ட்டாங்க, கட்ட முடியாதுன்ட்டாங்க. அப்போ வாட்ச்மேனும் அவங்க எல்லாம் பிடிச்சி அந்த பக்கம் அம்மாவை தள்ளுறாங்க. யார் வந்து கேட்பாங்களா, போ நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு. என் பேர் தீபாங்க. இல்லை இல்லை அம்மா அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க, அப்புறம் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் சூஸ் பண்ணலைங்க, அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க. வண்டி லோன் வந்து அங்கே கேட்டுங்க, வண்டி எடுக்கிற இடையில அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள வீட்டையும் வந்து பார்த்துட்டு தான் கொடுத்தாங்க. ஒரு தவறி போச்சுங்க, உடம்பு சரியில்லாத பையனும் சொல்லியாச்சு. சரி நான் ஒரு டியூ கட்டுறேன்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 2 டியூ கட்டினா தான் தரேன்னு சொல்லி போட்டு வர சொல்லிட்டு தரமாட்டேன்னா இது என்னங்க அர்த்தம்? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க, வெளியே போங்க அப்படின்னு பிடிச்சா எங்கள் அம்மாவை அந்த பக்கம் தள்ளுறாங்க. வயசானவங்களோட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பையன் அவ்வளோ தூரம் அழுதுட்டு இருக்கிறானுங்க, 3 நாள் அழுதுட்டு இருக்கிறானுங்க. கட்டலேன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, கட்டுறான்னு சொல்லியாச்சு. கட்டினாலும் நான் தரமாட்டேன், நீ பண்ணுறதை பண்ணிக்கன்னா என்னங்க அர்த்தம்? கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்களா? கொஞ்சம் மனசளவுக்கு வேணாங்க. இப்படி சுகர் பேஷண்ட் இருக்குதுங்க சொன்னது மேனேஜர் எல்லாருமேங்க, உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து பேசுறாங்க. வாட்ச்மேனை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. என்னங்க என் பேர் தீபாங்க. வண்டி கேட்டது வண்டி தர மாட்டேங்கிறாங்க, 2 டியூ கட்ட சொல்லி வண்டி தர மாட்டேங்கிறாங்க, வண்டி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் அடிச்சு துரத்துறாங்க. வண்டி எடுத்து 3 மாதம் ஆச்சுங்க. ஒரு டியூ கட்டியாச்சு, 2 டியூ இப்போ கட்டுறோம், வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டது இவங்களால தான் வர சொன்னாங்க. 5 மணிக்கு வர சொல்லி போட்டு காலையிலேருந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு விட்டு பேங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு வண்டி தர மாட்டேங்கிறாங்க, வண்டி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க, லோனுக்கு க்ளோஸ் நினைச்சானோ க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு வண்டி ஆசையான வண்டி எடுத்தேன். என் பேர் தரணிதரன்.